வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு எப்படி ஒரு கிரகம் ஒரு மாதிரியான இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி சனி 9ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த வித மாற்றங்களும் மே மாதம் இருக்க போகிறதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆகிற குரு பயிற்சி தான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து ராசிக்குள்ளேயே வரார். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வரக்கூடிய ராசிக்குள்ளே வரக்கூடிய பயிற்சிக்கு வேணுங்கிற சில ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்வாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை, நல்ல முன்னேற்றம், அது மாதிரி சில விஷயத்துக்கு வேணுங்கிற அடிப்படையான சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் வந்து செவ்வாய்கிற ராஜயோகாதிபதி சனியோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தவறு. ஆனால் 3rd and 4th வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் பாருங்கள், செவ்வாய்ங்கிற ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதாவது நல்லா 10ஆம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது அருமையான விஷயம். அவரோட வீட்டுக்கு அவரே வரார். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவது வந்து ராஜயோகாதிபதி வருவது தொழிலில் முன்னேற்றம், நல்லாவே வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி 11லே இருக்கிறார். மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்குள்ள வந்து குருவோட சேர்றார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் நிறையா வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பல நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 உண்டு, மே மாதம் உண்டு. அதே மாதிரி சூரியனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்து, குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபுமே பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே செகண்ட் வீக்கிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாகவா அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா, சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வந்து வலுத்திருக்கு,
எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, திருமணம் வந்து காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில் மாதிரி நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா, அல்லது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா? சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எது மாதிரி அமைப்பை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான ஒரு முடிவுகள். தேவையற்ற நீங்கள் வந்து நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இப்படி பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாருங்கிற மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் என்ன காட்டுதுங்கிறத மட்டும் நம்ம சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை செய்து அந்த காலகட்டம் வருவது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் வந்து எந்த விதத்திலையும் குறைவு இல்லாமல், அதே சமயத்தில் வந்த பணத்தை நான் இப்படி விட்டுட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எது வரும்பொழுது எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொண்டு, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஒருமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்திங்கன்னா பண விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய பணம் வரவு வராது. ஸோ அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அடக்கி வாசித்து சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நல்லா நடக்கும். எந்த நேரங்கள் வந்து நமக்கு அருமையான நேரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷனை அமைத்து கொண்டு நம்ம முயற்சிகளை வந்து பிளான் பண்ணோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எது மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கிறோம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் நமக்கு வேணும், எது மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து அதே சமயத்தில் நம்மளுடைய 12 பாவமும் நம்ம ஜாதகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்காக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, எந்த நேரத்தில் எது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன் எச்சரிக்கையோட முன் யோசனையோட நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளையும் வாழ்க்கை செயல்பாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது என்னென்னா, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்பொழுது அது எப்படி வழிகாட்டுகிறதோ, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம போகும் இடத்த போய் சேர்றோமோ, அதே மாதிரி இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா துல்லியமான ஒரு நம்மளோட கர்மா பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன சங்கடங்களை அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.